எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மத்திய சென்னை தொகுதி வேட்பாளர் தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு ஒன்றை முன்வைத்துள்ளார். எடப்பாடி மீது வழக்கு தொடர்வதற்காக எழும்பூர் நீதிமன்றம் வந்துள்ளார் அவர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மத்திய சென்னை தொகுதி வேட்பாளர் தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு முன்வைத்துள்ளார். எடப்பாடி மீது வழக்கு தொடர்வதற்காக எழும்பூர் நீதிமன்றம் வந்துள்ளார் அவர். எடப்பாடி பழனிசாமி மீது தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு முன்வைத்துள்ளார். எடப்பாடி மீது வழக்கு தொடர்வதற்காக எழும்பூர் நீதிமன்றம் அவர் வந்துள்ளார். தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக மனுவில் தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் அன்புச்செல்வன் வழங்க கேட்கலாம். அன்புச்செல்வன், இது தொடர்பான முழு விவரங்கள். அன்புச்செல்வன், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி மீது தயாநிதி மாறன் அவர்கள் அவதூறு வழக்கு ஒன்றை முன்வைத்துள்ளார். இது தொடர்பான முழு விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான பரப்புரைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் சென்னையினுடைய மத்திய சென்னை தொகுதியினுடைய அதிமுக கூட்டணியினுடைய தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திமுகவினுடைய மத்திய சென்னையினுடைய வேட்பாளர் தயாநிதி மாறன் தொடர்பாக பொதுவெளியில் மக்களிடம் அடிப்படை தரம் மற்றும் கூட குறைந்த நாகரிகத்தையும் கூட எடப்பாடி பழனிசாமி இழந்து பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை அவை திரும்ப பெறாவிட்டால் அவர் மீதான ஒரு அவதூறு வழக்கு தொடரப்படும் என்ற கால அவகாசத்தின் கூட மத்திய சென்னையினுடைய திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் அந்த பிரச்சாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி பேசிய விவரங்கள் தொடர்பான ஒரு அறிக்கையும் கூட விரிவாக வெளியிட்டிருந்தார். இந்த பேச்சுக்கு அவர் திரும்ப பெறவில்லை என்றால் இது தொடர்பான ஒரு அவதூறு வழக்கு தொடரப்படும் என தெரிவித்திருந்த நிலையில், ஏனென்றால் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து தகவல்கள் அனைத்தையும் பொதுத்தளத்தில் இருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது அதை தவிர்த்து தவறான தகவல்களையும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையும் மக்களிடம் பரப்புவதன் மூலம் பொதுவெளியில் மக்களிடம் பேசுவதற்கான அடிப்படை தரத்தையும் குறைந்தபட்ச நாகரிகத்தையும் கூட எடப்பாடி பழனிசாமி இழந்துவிட்டு இவ்வாறு பேசியிருக்கிறார். ஆகவே அவை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டிருந்தது. அவ்வாறாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி திரும்ப பெறாத நிலையில் தான் தற்போது மத்திய சென்னையினுடைய திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் சென்னை எழும்பூர் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடுப்பதற்காக வந்திருக்கிறார். அந்த அவதூறு வழக்கில் இவ்வாறாக எவ்விதமான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். அனைத்தும் திரும்ப பெற வேண்டும் என்ற வலியுறுத்தியும் கூட அவை திரும்ப பெறாமல் இருக்கிறது என்ற தகவல்கள் அனைத்தையும் அதற்கான ஆதாரங்களை முன்வைத்து நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தயாநிதி மாறன் தொடர்ந்து இருக்கிறார். இதற்காக சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு தற்போது வந்திருக்கிறார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். அனைவருக்கும் வணக்கம். இன்று எழும்பூர் 13வது நீதிமன்றத்தில் பிரச்சாரத்தின் போது தேர்தல் பரப்புரை போது முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மைக்கு புறம்பாக என் தொகுதி மேம்பாட்டு நிதியை நான் பயன்படுத்த 75% நான் பயன்படுத்தாமல் இருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு அவதூறை பொய் என்று தெரிந்து எனக்கு அவதூறு ஏற்பட்டிருந்த வகையிலே சென்னை தானா தெருவிலே மத்திய சென்னையிலே பேசியுள்ளார். அதை எதிர்த்து நான் அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தேன். 24 மணி நேரத்தில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், கேட்காவிட்டால் நான் நீதிமன்றத்தை நாட செல்லும் என்று. ஆகையால் அவர் மன்னிப்பை கேட்காததால் இன்று எழும்பூர் நீதிமன்றத்திலே அவர் மீது கிரிமினல் அவதூறு வழக்கினை நாங்கள் பதிவு செய்துள்ளோம். அடுத்த மாதம் 14ஆம் தேதி அது விசாரணைக்கு வருகிறது. இது வரைக்கும் பார்த்தா 95% மேல் என் தொகுதி மேம்பாட்டு நிதியை நான் செலவழித்திருக்கிறேன். சுமார் 17 கோடி எனக்கு ஒதுக்கப்பட்டது. கொரோனா காலத்திலே அது தடுத்து நிறுத்தப்பட்டது. 17 கோடியிலே மீதி இருப்பது வெறும் 17 லட்சம் தான். அத்தனையும் என் மத்திய சென்னை தொகுதிக்காக நான் செலவிட்டிருக்கிறேன். விவரங்கள் அதை பார்த்தீங்கன்னா இன்று அவர் தோல்வி விவரத்தில் பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் பேசுகின்ற பேச்சு அவருக்கு தெரிகிறதா என்று தெரியவில்லை. சுயநலவுடன் பேசுகிறார் என்று கூட தெரியவில்லை. ஏதோ வந்தோமே பேசினோமே திமுகவினரை தாக்கினோமே என்ற பேச்சில் பேசுகிறார். ஆனால் உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும். என் உண்மையான நோக்கம் என்னென்றால்
என் தொகுதிக்கு நான் நல்லபடியாக என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு சிறப்பான முறையிலே நான் பணியாற்றிருக்கிறேன். அதை கொச்சைப்படுத்தி எனக்கு அவதூறு வழங்குகின்ற வகையிலே திரு எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதற்காக தான் இந்த வழக்கை நான் தொடர்ந்துள்ளேன். ஆங்கில நாடுகளில் வந்து மேற்கோள் காட்டி தான் நாங்களாம் பேசணும்னு சொல்லி எல்லாருமே அந்த அடுத்த நாளே அந்த ஆங்கில நாளேடு அதற்கு மறுப்பு தெரிவித்து நாங்கள் வெளியிட்ட செய்தி தவறு. என்னென்றால் அதில் ஒரு பெரிய என்னென்னா எப்படி ஆர்டிஐ தவறாக பயன்படுத்தப்படுகிறது. பிஜேபி ஆட்சியில் ஆர்டிஐ அது ஆங்கில நாளேடு ஆர்டிஐ மூலமாக அது செய்தியை பெற்று அது அப்போதாக ஆர்டிஐ எங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதி எல்லாம் அஃபிஷியலாகவே எங்கள் வெப்சைட்டில் டெல்லியில் பார்லிமெண்ட் வெப்சைட் தெளிவாக இருக்குது. ஸோ ஆர்டிஐயில் வந்தால் தப்பு என்பது இருக்குது. இதே தான் அண்ணாமலையும் செஞ்சார். ஆர்டிஐயில் ஒரு தவறான செய்தியை பண்ணார். அந்த செய்தியை சுட்டி நாளிதழ் ஆசிரியருக்கு நான் சுட்டி காட்டினேன். இவ்வாறு தான் என் தொகுதியிலே இருக்கும்போது அது உடனே மறுப்பு தெரிவித்தார்கள். அது தெரிந்தும் கூட எடப்பாடியோ மற்றவர் யாரு தான் வேண்டும் என்றே பேசியிருக்கிறார். தொகுதி மேம்பாட்டு நிதியை உயர்த்தி தரணும்னு சொல்லி எம்பி எல்லாம் வலியுறுத்தி வர்றீங்க. ஃபண்டு ஒதுக்குறதுலையும் ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறதுலையும் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது சார்? அதுக்கு இல்லை அது தேர்தல் முடிட்டு பேசலாம். ஓகேங்களா? எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு தொடர்வதற்காக எழும்பூர் நீதிமன்றத்திற்கு வருகை தந்த தயாநிதி மாறன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தன்னை சந்தித்த மக்களுக்கு பல்வேறு நல உதவிகளை செய்து வருவதாகவும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன் மீது தேவையற்ற அவதூறு பொய்களை வாரி இறைப்பதாகவும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.